வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்டு சுமார் 8 மாதங்கள் கடந்துவிட்டது. சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் அவரை கொண்டு வந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை கிட்டத்தட்ட 7வது முறை இந்த வழக்கு இன்று நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் பல உண்மைகளை வாக்குமூலமாக, அதுவும் வீடியோ ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். அதில் 2021 சட்டமன்ற தேர்தல் பிறகுதான் போதை மருந்து கடத்தல் வெளிநாடுகள் வரை நாங்கள் செய்தோம் என்றும், திமுகவின் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இதில் நாங்கள் ஈடுபட்டோம் என்றும், பல கோடிகள் வருமானம் கடந்த 3 ஆண்டுகளில் எங்களுக்கு கிடைத்தது என்றும், அந்த பணத்தை ரியல் எஸ்டேட், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய G2 நிறுவனத்தில்தான் முதலீடு செய்தோம் என்றும், பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கிய உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கிறார் அல்லவா, அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களது இயக்கத்தில் நாங்கள் அந்த திரைப்படத்தை வெளியிட்டோம் என்றும் சபரீசன் அவர்கள் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஜாபர் சாதிக் அவர்கள் நீதிமன்றத்திலேயே இதற்கு அனுமதியுடன் ஒட்டுமொத்த வாக்குமூலத்தையும் கொடுத்திருப்பதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களையும், அது மட்டுமல்ல ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் பார்த்திருப்போம், பல திருடர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான ஆட்சி நிலவ வேண்டும் என்று அடிப்படை தத்துவங்கள் நிறையா நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த திருடர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் யாரை சிறையில் அடைப்பது என்ற ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. சபரீசன் அவர்கள் மறைமுக நிழலுலக முதல்வராகவும், ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராகவும் செயல்படக்கூடிய காரணத்தினால்தான் இவ்வளவு மோசமான போதைக்கு அடிமையாகிய இளைஞர்கள் தவறான வழியில் சென்று கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதற்கும் இதுதான் காரணம் என்றும் டெல்லி சிபிஐ துறையினர், சிறப்பு காவல்துறையினர் ஆதாரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் உதயநிதியின் மனைவி மற்றும் சபரீசன் பெயரில் அடிபற்றியிருப்பதன் காரணமாக இவர்கள் இந்த வழக்கில் சிக்கியிருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பெற்றால் நிச்சயம் இவர்களுக்கு 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் ஜாமீனில் வெளிவருவார்கள் என்றும் கூறப்படுகிறது.